ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் சமையல் அறையில் நீங்கள் என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனோட ஒரு சாதம், அதுக்கு ஒரு நல்ல குருமா. இந்த நெய்ச்சோறு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதில் பண்ணுவோம். இன்றைக்கி நான் பண்ணுற ஸ்டைலில் அதை பண்ணி காமிக்கலாமேன்னு. சரி, அது வந்து வெறும் நெய்ச்சோறாக சாப்பிடும்போது நான்வெஜ் சாப்பிட்றவங்களா அந்த மட்டன் குருமா, சிக்கன் குருமா இப்படிலாம் போவாங்க. ஆனால் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு நல்ல உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குருமா பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல அந்த நெய்ச்சோருக்கு தேவையான பொருள்லாம் பார்த்து வந்துடலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெய்ச்சோறு செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் பாசுமதி அரிசி உதிராக வடித்து கொள்ளவும், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கி கொள்ளவும், புதினா 2 கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கி கொள்ளவும், எண்ணெய் 3 மேஜை கரண்டி, நெய் 2 மேஜை கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3 துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த நெய்ச்சோறுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதில் முதல்ல எண்ணெய், ஏன்னா வெறும் நெய்யில் பண்ணாலும் ஒரு மாதிரி நம்மளால் அது ரொம்ப அதிகமாக சாப்பிட முடியாது. அதனால் நம்ம எண்ணெயும் கலந்து அதில் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்தது நெய். இது நெய்யை நிறைய போட்டுட்டு எண்ணெயை கம்மியாக பண்ணி போட்டுக்கிறவங்களும் பண்ணிக்கலாம். இது ரெடியாக இருக்குது. இப்போ இது காயறதுக்குள்ளார இது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் பண்ணுற இந்த நெய்ச்சோறு யூஸ்வலாக வந்து பட்டை லவங்கம் தாளிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணுறதும் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்த்து ஒன்றாவே அந்த அரிசியை போட்டு சமைக்கிறவங்க உண்டு. அதே மாதிரி பச்சை மிளகா, அந்த புதினா கொத்தமல்லியும் அரைச்சி வதக்கிறதும் உண்டு. ஸோ ஒரே பொருள் விதவிதமாக பண்ணுறோம் இந்த நெய்ச்சோறே. இன்றைக்கி நான் வந்து யூஸ்வலாக வாயில் தட்டுப்படாமல், ரொம்ப தட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு, நம்ம வந்து மிளகு பட்டை லவங்கம் இதெல்லாம் ரொம்ப தட்டுப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நான் வந்து இந்த பிரியாணி மசாலா சேர்த்து பண்ண போகிறேன். அது இந்த பிரியாணி மசாலா ஹோம் மேடுங்க. இதுக்கு வந்து தனியா இருக்குது இல்லையா, தனியாவை நல்லா ஒரு 1/4 கப்பு தனியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 4-5 இல்லை ஒரு 5-6 காஞ்ச மிளகா அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, லவங்கத்தில் ஒரு 7-8 லவங்கம், அதோடு கூட பட்டை நல்லா பெரிய துண்டாக ஒரு 4 பட்டை அதையும் எடுத்துக்கோங்க. அன்னாசி பூ இருக்குது இல்லையா, அந்த அன்னாசி பூவில் ஒரு முழு பூ ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மொக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, மராட்டி மொக்குன்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு 2 இதையும் எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் போல் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் எடுத்துக்கலாம். ஏலக்காய் வந்து நல்லா ஒரு 4-5 ஏலக்காய். இது எல்லாத்தையும் வெறும் கடாயில் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இது பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பட்டை லவங்கம் தனியாக தாளிக்க வேண்டாம். இந்த பட்டை லவங்கம் தனியாக தாளிக்கும் போது எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரே பொருள் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒன்று தான். மற்றது எல்லாமே அப்படியே நம்ம கலந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ எண்ணெய் நெய் கலவை நல்லா காஞ்சாச்சு. அதில் நல்லா பொடியாக நறுக்குன வெங்காயம், அதோட இந்த காரத்துக்கு பச்சை மிளகா, கூடவே கொஞ்சமாக உப்பு. இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு இந்த உப்பு போட்டிங்கன்னா கவனமாக பார்த்துங்க. திரும்பி மற்றதும் நம்ம உப்பு சேர்க்கணும் இல்லையா. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வந்து அப்படியே சுருள வதங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் வதங்கினோடனே அதில் இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினாலாம் சேர்த்துரும். இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு கொடுத்துருக்கோம். புதினா தான் அதிகமாக 2 கைப்பிடி அளவு புதினா, அந்த ஃப்ளேவருக்காக. இது நல்லா வதங்குது. இப்போ இதில் கொஞ்சம் வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவு லேசாக வதங்கினா போதும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது, கூட கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து தான் வதங்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா அதில் முந்திரி பருப்பு, பட்டாணி அந்த மாதிரி சேர்த்துக்கிறவங்க வந்து பிரியப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம். நம்ம அது முந்திரி பருப்பு சேர்க்குறதா இருந்தால் அந்த வெங்காயம் போடும்போதே அதையும் போட்டுடணும். இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும். இதில் மஞ்சத்தூள்லாம் எதுவும் வேணாங்க, ஒரு மைல்டு கலரில் தான் இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. அந்த பச்சை வாசனை போய் ஒரு மாதிரி நல்லா கம ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் இந்த 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் நல்லா இருக்காதுங்க. ஏன்னா நம்ம பட்டை அவங்க சேர்க்கும் போது 1-2 எக்ஸ்ட்ரா போனாலும் தெரியாது. ஆனால் பிரியாணி மசாலா அதிகமாக சேர்த்திங்கன்னா சாதத்தோட நம்ம கலக்கும் போது ரொம்ப அப்படியே வாசனை, திரட்டுற வாசனையாக இருக்கும். ஸோ அந்த 1 டீஸ்பூனுங்கிறது அதோட போதும்.
இதுவும் பச்சை வாசனை போக கொஞ்சம் நல்லா வதங்கி ஒரு வாசனை வரணும். நமக்கு வதக்கும் போதே தெரியும், போட்ட போது கிடைக்கிற வாசனையும் அது வதங்க வதங்க கிடைக்கிற ஃப்ளேவரும் நிறைய வித்தியாசப்படும். அது மாதிரி நல்லா வதங்கி வாசனை வரணும். இப்போ வந்து நல்ல வாசனை போய் நல்லா கம கமகமன்னு வாசனை வருது. இப்போ இந்த சாதத்தை தீயை குறைச்சிட்டு சாதத்தை சேர்த்துருங்க. இந்த சாதத்தோட உப்பு போட்டு வடிக்கிறதுனாலும் வடிக்கலாம், அல்லது நம்ம வந்து கவனமாக உப்பு போட்டுக்கணும். ஏன்னா அந்த உப்பு சாதத்தோட சேர்த்து உப்பு போடும்போது அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும், வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் போடுவோம், அதுக்கப்புறம் போடுற உப்பு இருக்கும். ஸோ பார்த்து வடிக்கணும். அப்படி பழக்கம் இல்லைன்னா வெறும் சாதமாக வடிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா இப்போ கிளறிடணும். இப்போ நல்ல நெய்ச்சோறு ரெடி ஆயாச்சு, நல்ல பரவலாக கலந்தாச்சு. இது இனிமேல் அள்ளி டிஸ்பிளேல வைக்க வேண்டியதான். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த குருமாவை பண்ணிட்டு அந்த குருமாவோடு இதை சர்வ் பண்ணணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் இன்றைக்கி கொடுத்துருக்கிறது மைல்டு ஃப்ளேவருங்க. ஏன்னா குருமாலையும் நம்ம வந்து மசாலாலாம் சேர்ப்போம். அதனால் இதை தாண்டி வாசனை வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வேறு அந்த பிரியாணி மசாலாவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அடுத்து குருமா பண்ணோன்னா கமகமன்னு இதுவும் அதுவும் சேர்ந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருளை பார்த்துட்டு வரலாம். உருளைக்கிழங்கு குருமா செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு சிறியதாக 3 துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி 3, வெங்காயம் பெரியதாக 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 8, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். இது வந்து இன்றைக்கி நான் வந்து வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு பண்ணுறேன். விருப்பப்பட்டீங்கன்னா காய்கறி எல்லாம் சேர்த்து, அதாவது கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர் இந்த மாதிரி போடலாம், தனித்தனியாகவும் போடலாம். இதில் இன்னொரு விஷயம், இப்போ இந்த சோயா சங்க்ஸ் வருது இல்லையா, அந்த சங்க்ஸை வாங்கி கூட இந்த குருமா வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சங்க்ஸில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கொதிக்கிற தண்ணியில் கூடின மட்டும் பெருசாக இல்லாமல் அந்த குட்டி சங்க்ஸ் வருது இல்லையா, அது வாங்கிக்கோங்க, சோயா சங்க்ஸு. இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு ஒரு 4-5 தடவை பச்சை தண்ணியில் அலசி அலசி புழிஞ்சு எடுக்கணும். ஒரு தண்ணியில் அலசிட்டோம், அது புழிஞ்சு இன்னொரு தண்ணியில் போடணும். இந்த மாதிரி ஒரு 4 தண்ணி மாற்றி அலசி எடுத்திங்கன்னா அந்த பச்சை வாசனை அதில் இருக்கும், அந்த சோயாவோட பச்சை வாசனை இருக்காது. மேலும் நான் என்ன பண்ணுறதுன்னா, அந்த மாதிரி எடுத்ததை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக எலுமிச்சம்பழமோ அல்லது வினிகரோ, அது நம்ம வீட்டில் என்ன இருக்கோ இது எதையாவது போட்டு லேசாக நல்லா பெசரி அழுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை பிரியாணியில் தாளிக்கிறதோ கறியில் தாளிக்க எதுவாக இருந்தாலும், ஏன்னா அந்த வாசனையும் காரத்தையும் அது நல்லா உள்ளே இழுத்துக்குச்சுன்னா அந்த பச்சை வாசனை சுத்தமாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். இந்த குக்கரில் என்ன இன்றைக்கி நான் தாளிக்க போகிறது குக்கரில் டக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக ஆகிடுமேங்கிறதுனால தான் இன்றைக்கி குக்கரில் செஞ்சு காமிக்கிறேன். கடாயிலையும் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம அரைக்கணும்னு வைக்கிற பொருள் பார்த்திங்கன்னா, தக்காளி, முந்திரி, தேங்காய். நான் இவ்வளோ தேங்காயும் சேர்க்க போகிறதுல இதில் கொஞ்சம் தான் எடுத்துக்க போகிறேன். ஒரு நான் சொல்லுவேன் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். ஆனால் தேங்காய் அதிகமாச்சுன்னா ஒரு சதப்பு வந்துடும். அதனால் அவ்வளோ அதிகமாக இல்லாமல் அதை பார்த்துக்கேன். இது 3ஐயும் நம்ம அரைச்சிட்டு இதில் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த குக்கர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த குக்கர் நல்லா காஞ்சதும் இந்த குக்கரில் தாளிக்கணும். நான் வந்து சாதத்துக்கு சொன்ன மாதிரியே இதுக்கும் பார்த்திங்கன்னா வாயில் தட்டுப்படாமல் ஈஸியாக நம்ம வந்து பொறுக்கி வைக்கிறதுக்கு எதையும் தேடாமல் சட்னி அப்படியே கலந்து சாப்பிட்டா எவ்வளோ சுகமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நான் அதுக்கு கரம் மசாலா சேர்க்க போகிறேன். நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு எந்த பொருளும் இதில் கிடையாது. குறிப்பாக குழந்தைங்களுக்கு இது பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்ருக்க குக்கரில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துட போகிறோம்.
அதோட ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கணுங்க. அந்த வதங்கினா தான் இதில் ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இதுக்கு வந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப ப்ரௌனானு இல்லை, ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ இது மூணையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். தக்காளி, தேங்காய், முந்திரி இது மூணையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். அந்த 3 பொருளும் தக்காளி, முந்திரி, தேங்காய் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து அரைச்சி ரெடியாக வச்சிருச்சு. இந்த பக்கம் இது வதங்கிருச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லையா, அதை சேர்த்துருவோம். கூடவே மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த வதக்கும் போது ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா இதில் வந்து ஈரப்பசைக்கு நமக்கு எதுவும் கிடையாது. நான் துளியாக தண்ணி தெளித்து லேசாக வதக்குவேன். ஏன்னா ஈரப்பசை இல்லாமல் வதங்குச்சுன்னா காரல் வாசனை வரும், நல்லா இருக்காது. அதாவது சீக்கிரம் தீஞ்சு போகிற வாசனை வரும். அதனால் லேசாக தண்ணியை தெளித்து தீயை மிதமாக வச்சுட்டு வதக்கணும். இதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து உருளைக்கிழங்கு தேவையான அளவு தண்ணி எல்லாம் ஊற்றி 2 விசில் விட்டு இறக்கணும். இதை நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனை போக ஆரம்பிச்சாச்சு. அந்த எண்ணெய் கசியுது பாருங்க நல்லா. இப்போ இது நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கை போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி, நம்ம தேங்காய் இதெல்லாம் சேர்த்து விழுதா அரைச்சி போட போகிறோம். இப்போ தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி கட்டாயம் வேணும். அந்த 2 டம்ளர் தண்ணி அளவுக்கு இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு தேவையான உப்பை இதில் சேர்த்துடலாம். பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா அதோட கூட கொத்தமல்லி லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் போட தான் போகிறோம். பட் முன்னாடியே கொஞ்சம் போட்டுட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில். உருளைக்கிழங்கு சட்டுன்னு வெந்துடும் இல்லையா, அதனால் மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டால் போதும். அவ்வளோதான். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எப்போவுமே எதுவாக இருந்தாலும் பார்த்துட்ருக்க சின்ன பிள்ளைங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க இவங்கெல்லாம் யோசனை பண்ணிங்கன்னா, என்னோட சின்ன இது என்னென்னா, ஃபஸ்ட்டு அதில் ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதில் வெயிட் போடணும். வெயிட்டை முன்னாடி போடக்கூடாது. ஏன்னா அது பிளாக் ஆச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும் பிரச்சனை தான். அது வந்து எல்லா பக்கமும் அதை வீசி சைடில் இருக்கிற அந்த கேஸ்கெட் ரிலீஸ் ஆகி அது வழியெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் சேஃப் சைடு வந்து எப்போவுமே இந்த ஸ்டீம் வெளியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதில் இருக்க அடைப்பெல்லாம் நீங்கிடும். வெயிட் போட்டுடலாம். இப்போ வந்து ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு இறக்கிட்டு லாஸ்ட்டில் நம்ம வந்து கரம் மசாலா இதுவும் போட்டு நல்ல ஒரு 5 கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இப்போ இதை ப்ரெஷர் அடங்கியாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா சட்டுன்னு வெந்துடும். அதனால நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டாம். இது வந்து அப்படியே இல்லை கடாயிலே இப்போ தாளிக்கணும்னுட்டாலும் கடாயில் பண்ணலாம். இப்போ இது கொதிக்குது பாருங்கள் நல்லா. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் சேர்ந்து நல்லா நான் அரைச்சி அந்த மிக்சியில் அந்த தண்ணியும் கலந்து வச்சுருக்கேன். அதில் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாமேன்னு, அல்லது அது வேண்டாம். இப்போ இதில் கரம் மசாலா, இது நல்லா இந்த பச்சை வாசனை போக இதுவும் கொதிக்கணும் கொஞ்ச நேரம். சரி, இப்போ வந்து இதில் இந்த தண்ணியில் ஒரு 1/4 கப் அளவுக்கு இதை சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கட்டாயம் கொதிக்கணும். அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற மாதிரி 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா நல்லாயிருக்கும். கொதிக்கட்டும். இப்போ அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா தண்ணி வத்திருச்சுன்னா திரும்ப திரும்ப நம்ம தண்ணி சேர்த்துட்ருக்கோம். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
இந்த கரம் மசாலாவோட பச்சை வாசனையும் இதில் தெளியணும். ஸோ 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விட்டுட்டு 2 நிமிஷம், நான் ரொம்ப நேரம் கொதிக்க விடல, ஜஸ்ட் 2 நிமிஷம். இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி, அவ்வளோதான். இந்த குருமாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அது சரியாக இருக்கும். பாருங்கள், சாம்பார் மட்டும் ஏறக்குறைய அதோட சாதத்தோடு சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது டிஸ்பிளேயில் எடுத்து வைக்க வேண்டியதான். அடுத்தது ஒரு தயிர் பச்சடி வேணும்னா அதை வச்சுக்கலாம், அல்லது இந்த குருமாவும் இந்த நெய் சாதம், ஒரு ரசம், அடுத்தது சாதம் கூட அப்பளமோ சிப்ஸோ வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபுல் மீல் சரியாக போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம டிஸ்பிளே பவுலில் எடுத்துடலாம். இந்த கன்சிஸ்டன்சி இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த கன்சிஸ்டன்சி வேணும். இதில் இன்னும் ஒரு விஷயம், நீங்கள் செஞ்சு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் கழித்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இதை திரும்ப நம்ம சூடு பண்ணால் தான் இதுவாகும், இன்னும் திக்காயிடும் அது. அதனால் இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும். அதை சூடு பண்ணுறது எப்படின்னீங்கன்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் போல் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை சூடு பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தளதளப்பு கொடுக்கும். இல்லைன்னா அப்படியே நல்லா இறுகி போய் கெட்டியாக தான் இருக்கும். ஏன்னா முந்திரி பருப்பு, தேங்காய் இதனோட தன்மை அப்படி. ஸோ இது மேலே கொஞ்சமாக டிஸ்பிளேக்கு கொத்தமல்லி போடலாம். அதுக்கு முன்னாடி அது உருளைக்கிழங்குன்னு தெரியணும்ல, அது கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு வச்சிடலாம். இப்போ 2 டிஷ்ஷுமே ரெடியாக இருக்குது. 2மே ஒன்றுக்கு ஒன்று நல்ல காம்பினேஷன். நான் சொன்ன மாதிரி ஒரு ரசம், அடுத்து தயிர், கொஞ்சம் சிப்ஸோ அப்பளமோ ஏதோ போதும் தாராளமாக. யூஸ்வலாக நம்ம சவுத் இண்டியன்ஸை நம்ம வந்து எப்படி நம்மளோட வழக்கங்கள் எப்படின்னா, வீட்டில் ஒரு விசேஷம் அல்லது விருந்தாளி வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெவியான டிஷ் ஒன்று பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கூட ஒரு 2-3 வகை காய்கறியோ அந்த மாதிரி எதை தான் பண்ணிப்போம். இப்போ இது வந்து நல்லா சாப்பிட்டா ரொம்ப பிரியமாக எல்லா குழந்தைங்களும் பெரியவங்க சாப்பிட்ற வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. பிரியாணி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். இது பிரியாணி ஃப்ளேவரில் இருக்க நெய்ச்சோறு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் நான் சொன்ன மாதிரி பட்டாணியோ முந்திரியோ இதுதான் நம்ம சேர்த்துக்கலாம். மற்றபடி காய்கறிகள் சேர்த்திங்கன்னா அவ்வளோ இதுவாக இல்லை. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நேரில் உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.